வரல, அது எனக்கும் தெரியல. அத பத்தி சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கங்க. உங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல இந்த வானிலை வையாபுரி வந்திருக்கேன். வருவாருன்னு சொல்றீங்க, அது ஏன் வரல, அது எதுக்கு வரல? உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், கேக்குறீங்களா? கேட்கற மாதிரி இருந்துச்சுன்னா கேக்குறேன், சொல்லுங்க. நம்ம தலையில ஒரு பேனு இங்க கடிச்சிச்சு, இங்க கடிக்கல, ஏன் இங்க கடிக்கலன்னு கேட்க முடியுமா? யோ, ஏன் தலை பெண்ல போற? மழை வரல, அதை பத்தி சொல்லியா? டச் டிவினா இப்படி ஜூம் பண்ணி பார்ப்பேன். நீங்க உலக ஒன்று எத்தனை சொன்னீங்க? அது போன மாசம் சம்பளம் வரல, ஆனால் தூக்கி போட்டு வச்சிட்டேன். சரி, ஓகே, இப்ப சொல்றேன் பாருங்க. இதுதான் ஆசிய கண்டம். இருங்க இருங்க ஒரு நிமிஷம், சொல்லுங்க சுகுமார், இப்ப எங்க இருக்கீங்க? செம்ம காத்து சார், செம்ம மழையடிக்குது சார், அதனால மக்கள்லாம் வெளியே வர முடியல. புழுத்துக்குனே பெத்து போட்டாங்களா சுகுமார்? உன்ன காத்து அடிக்கல, மழை அடிக்கல, நீ பாட்டு நீ இஷ்டத்துக்கு விட்டுங்கிற. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வேணா கதவு தட்டி ஒருத்தங்கால குடுக்குறேன். குடு, குத்து தலை. நீங்க சொல்லுங்க சார். இப்போ வந்து இது இலங்கை எம்தோடு இருக்குது. அதுக்கு என்ன சார் இப்போ? அது ஒரு வாரமா எதிர்ப்பு போட சார். இப்போ வந்து இந்த இலங்கையில இருந்தா புயல் நம்மளுக்கு வருது. அவங்க தானே சார் அனுப்புறாங்க. இப்போ இலங்கையில இருந்து புயல் வந்தா அவங்க தான் அனுப்புறாங்க. டெஃபினெட்லி சார். இப்போ அவங்க ஊர்ல புயல் தான் நம்மளுக்கு பாதிப்பு. அதுக்குள்ள வந்துட்டானே. சொல்லுங்க சுகுமார். சார் சொன்னா நம்ப மாட்டீங்களே, இங்க ஒருத்தர் புயலால பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. அவரான கேள்வி கேட்கறேன், நீங்களே பேசுங்க. இங்க பேரு ஒழுங்கா பதில் சொன்னா பழம். பேசு. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் பூதம் சார். பூதமா? ஓகே பூதம், உங்க ஏரியால மழை இருக்கா? இருக்குது சார், 2 மலை இருக்குது. அந்த பக்கம் குன்றத்தூர் மலை, இந்த பக்கம் திருநூர் மலை. திருநூர் மலை, குன்றத்து மலையா? அட காரம்பூச்சினே. டே சுகுமார், ஏன் இப்படி மாட்டி விட்ட? பழங்குடு அப்படி மூஞ்சி மேலே குத்துவேன். சொல்லுங்க சார். டேய், ரோட்ல வரவங்க போற வீட்டுல பேட்டி எத்தனை வேலை விட்டு தூக்கிடுவேன். போன வைடா. சொல்லுங்க சார். அதான் சார், இலங்கைக்கார தான் நம்மளுக்கு புயல் அனுப்புறான். இப்ப அதுக்கு என்ன பண்ணான்றீங்க? அம்மா துண்டுக்குது. அது அனுப்புற புயலே இவ்வளவு பாதிப்பு வருதுன்னா நம்ம எவ்வளவு பெரிய நாடு, நம்ம பெருசு நாடு பண்ணல. உன்னை பெத்தவள இல்ல களிமண்ல செஞ்சு வச்சாங்களாடா? மூணு ஃபுல்லா மண்ணாக்குதா? சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? வானிலை அதிபர் சார் நானு. டேய், கேமரா ஒண்ணுக்குதுன்னு பாக்குறேன், இல்ல உண்மை கதை ஃபுல்லாத்தையும் சொல்லிடுவேன். சாரி சார், இப்ப சொல்ற பாரு சார், கரெக்டா தொகுதா? இது கடலு. ஆமா, இது கடலு, இது கீழே இருக்குது மீன், இது ஸ்டாண்டு. கரெக்டா சொல்றீங்களா சார்? நீங்களே சொல்லலாம் தான் வானிலை நிலவரத்தை. மக்கள் எல்லாம் கடுப்புல இருக்கிறாங்க, ஒழுங்கா சொல்லிட்டு. மழை வருமா வராதா? வரும். ஆனா இன்னைக்கு காதாலியும் வரலாம், நாளைக்கு சாயந்தரமும் வரலாம், இல்ல 4 மணிக்கு சாயந்தரமும் வரலாம். ஆனா வரும். மக்களே, நீங்க அச்சப்படுத்தாவல, பயப்படத்தால, ஆனா மழை வரும். எப்ப வரும்னு தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வரும். இப்ப எந்த தேசியில மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்ப வந்து இந்த நாட்டுல பெரிய பேனா வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த காத்து வந்து தள்ளுது. எதை தள்ளுது? புயல் சார், புயல். அது பெரிய பேன் வச்சால காத்து நம்மள நோக்கி வருது. கரண்ட் சரியா கொடுக்க முடியல சார். அப்படியா? பாத்துக்கங்க மக்களே, வோல்டேஜ் கம்மியா இருக்கிறதுனால புயல் தாமதமா வருது. இப்போ வந்து செங்கல் புயல் ஒண்ணு உருவாயிருக்குது. அதனால என்ன பாதிப்புன்னு குடிமகன் கிட்ட கேட்கலாம். வீடியோ ஆன் பண்ணிட்டுமா? இன்னும் ஆன் பண்ணலையா? ஐயோ, ஆன் பண்ணியா? சொல்லுங்க சார், இந்த புயலால உங்களுக்கு என்ன பாதிப்பு? ஒதுரு மட்டும் வாயை விட்டு 2 இன்ச்சு வெளியே வந்துக்குது. அட சொல்லுங்க சார். இப்போ புயல்னு பார்த்தாக்கா வெத்தலை போடும் போதும் போடலாம், அப்படியும் போடலாம். புயல சொல்ல, புயல் புயல் ஜெயிலு ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதான் கொய்யால எதை பத்திலாம் பேசுறான் பேரு. ஏங்க மழை வரப்போதில்ல, அதை பத்தி சொல்லுங்க. மழை ஜெயமரை நட்சப்படம் நல்லா இருக்கும், 2 வாட்டி பார்த்துருக்கேன். ஆஹா, கேட்குற கேள்வியெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரு. அட நீ வேற கம்முனியா பதில் சொல்றானா? எங்க உங்களுக்கு இந்த மழைனால என்ன பாதிப்பு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இந்த மழையால எனக்கு பாதிப்பே இல்லை. எனக்கு பாதிப்பே இல்லையா? எப்படி? கிடைச்ச இடத்துல தூங்கிடுவேன், போறத துண்டுருவேன். வீடு வாசல் அதெல்லாம் இல்லையா? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. அடம் கொய்யால உங்ககிட்ட பேசியிருந்தா அப்படியே நொறுக்கிடுவோம். போடா போ. வாழ நினைத்தால் வாழலாம். கேமரா கொடுப்போம், அடமாச்சிடுறேன். அட போயா. ஒரு ஆளை ஒழுங்கா மாட்ட மாட்டானே, இந்த ஆள் வேற கால் பண்றானே. சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க சுகுமார்? சார் கொட்டோன்னு கொட்டுற மயில நான் பேட்டி எடுத்துன்னு இருக்கேன். கொஞ்சம் திரும்பி பாருங்க சுகுமார். திரும்பி பார்க்கணுமா? நல்லா குளு குளுன்னு காத்த வாங்கிக்கினே ஜாலியா இருக்கிற, நீ கொட்டுற மயில இருக்கிறியா? சார் நான் இவ்வளவு நேரம் பேட்டி எடுத்துன்னு தான் சார் இருந்தேன். நீங்க வேணா கேளுங்க கேமராமேனா. பேட்டி ஏத்தியா? ஏ கேமராமேன், நானா பேட்டி ஏத்தீங்க? சார் நான் இப்பதான் வந்தேன், வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. கரெக்டா காட்டி குத்துறானே கபோதியே. உன்னை போய் அமிச்ச மாதிரி புடியா மைக்கா, நானே பேட்டி எடுத்துக்கிறேன்.
சார் மைக்கை கூத்துட்டேன், வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார். நான் நேத்த தூக்குத்தேன், நானா முதலியா? நான் எடுக்கிற மாதிரி பேட்டி எடு. சரிங்க சார். சார் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளுங்க, கேமரால உங்க மூஞ்சி தான் தெரியுது. யோ, நான் தான் பேட்டி எடுக்க போறேன், என் மூஞ்சி தெரிஞ்சா போதும், எடு. ஓஹோ அப்படியா? யார பேட்டி எடுக்கலான்னு தெரியலையா? தம்பி பேட்டி எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. என்ன இப்படி பேசுதா? ஏன் ஸ்கூலுக்கு போலையா நீங்க? மலை மாறு மாதிரி இருக்குது, நீ போல எங்களை மட்டும் போக சொல்ற? ஏமா அப்படிலாம் சொல்லக்கூடாது பெரியவங்கள. ஆமா ஆமா, இல்ல பேசாத, இது பூதம் மாண்டி. அப்ப பூதத்தெல்லாம் கிண்டல் பண்ண கூடாது. பாத்தியா என்ன பேசுறீங்க? சரி, என்ன பேட்டி எடுக்க போறீங்க? என்ன கேளுங்க சொல்றேன். மழையை பத்தி தான் எடுக்க போறான். ஐயோ கடவுளே, இன்னும் ஒரு 10 நாள் மழை வந்துச்சுன்னா எனக்கு 10 நாள் லீவ் கிடைக்கும். அக்கா நீ என்ன பேசுற? 10 நாள் மழை வந்துச்சுன்னா 10 நாள் லீவ் கிடைக்கும்டா. அக்கா ஒரு மாசம் மழை வந்தா ஒரு மாசம் லீவ் கிடைக்கும்ல? ஆமால, அப்ப ஒரு மாசம் மழை வரணும். ஏமா ஒரு மாசம் மழை வரணும் எப்படி தெரியுமா? இது பாரு சின்ன நாடு சிலோனு, இந்த நாட்டுல பெரிய பேன் போடுறாங்க, அந்த பேன் போடாதான் நமக்கு மழை வரும். அப்படியா விஷயம்? நல்லா ஒரு 4-5 ஃபேன் போட சொல்லுங்க. அக்கா ஒரு 10 ஃபேனா போட சொல்லுங்க. 10 பேன் போட்டா ஸ்கூலே போக தேவையில்ல. கடகடன்னு போட்டு விடுங்க, வாக்கா போலாம். சே, ஒரு ஆள் ஒழுங்கா மாட்டியா? அதேதான் சார் எனக்கும். என்னப்பா என்ன பண்ணின்னு இருக்கீங்க இங்க? அடடே கேமரா எடுப்பா, பாட்டா இப்படி எடு, இப்படி ஒண்ணு எடு, இப்படி எடு. யோ, நாங்க வானிலை ஆய்வாயிரியா. வானிலை ஆய்வு வர போறீங்களா? அதெல்லாம் இருக்காங்க. ஏம்பா இங்க பார், மழை எங்க வரும் வராதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்துக்கிறோம். அப்படியா? மழை எப்போ வரும்? இந்த நாட்டுல பேன் போடுறாங்கல்ல, அந்த பேனுக்கு வோல்டேஜ் பத்தலையா, அதனால பொறுமையா வருதான். எவ்வளவு கரண்ட் அங்கங்க கொடுக்குறீங்க? அவங்களுக்கு கொஞ்சம் குத்து உதவலாம் இல்ல? நம்ம சொல்லிக்கலாம்பா, 1000 அரசாங்கம் எடுக்கிற முடிவு தான். ஆஹா, இவர் யாரு குடுக்குறாரு? அது மூஞ்சில குத்துனா ஓய சமத்துல போய் பத்துப்ப. என்னப்பா இந்த மாதிரி சொல்ற? கோட் சூட் போட்டு வந்துக்கிறேன், நான் ஒரு சேனலோட மேனேஜர். சேனல் மேனேஜரா? எப்ப எப்ப இந்த இங்கிலீஷ் படம் போடுவாங்களே, அது எந்த சேனல்ல பாடுறாங்க? என்னடா இப்படி கேக்குறான்? என்னையும் அப்படித்தான் கேக்குறாங்க. டேய், மழை பத்தி பேச வந்துக்கிறா, சொல்றான் நானு. மழைய பத்தியா? மழைன்றது ஒரு நல்ல விஷயங்க. நல்ல விஷயம் தான், அது கம்மியா இருந்தா பரவாயில்ல, அதிகமாயிடுச்சுன்னா? அதிகமாச்சுன்னு பிரச்சனை இல்ல, கவர்மெண்ட்டே காசு தரும், நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. ஏப்பா அதை பத்தி கேட்கலப்பா. இப்ப மழை வரன்றாங்க, ஆனா மழை வரல, அதை பத்தி சொல்லுப்பா. அதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டேன், அவர் கட்டணத்துக்கு கேக்குறீங்க. பொதுமக்கள் கத்த சொல்லணும்ப்பா, கொம்முன்னு. என்ன கேட்டாக்கா, எனக்கு தெரிஞ்சவன மாயாண்டி சாமியார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் குறி கேட்டா அவர் கரெக்டா சொல்லிடுவாரு. ஆஹா, உங்க கருத்து தானா? கரெக்டா சொல்லிடுவாருப்பா. ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி போனா போதும், எங்க தாத்தா அவர் மேல வந்துருவாரு. உங்க தாத்தான்னு எப்படி கரெக்டா சொல்ற நீ? அவரு சரக்கு கேட்பாரு எங்க தாத்தா, அதே மாதிரி இவரு சரக்கு கேட்பாரு, அதனால தெரியும் எனக்கு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் மொத்தம் சரங்க கேட்பான், இது ஒரு காரணமாடா? ஏம்பா எல்லாரும் பச்சை கேட்காதப்பா, மழை வரும், இவங்களுக்கு கரண்ட் குத்தா மழை வரும். கரண்ட் கொடுத்தா மழை வரும்ன்ற, அப்படிதானே? அப்படித்தான், வோல்டேஜ் பத்தாத காரணத்தால அது அப்படியே அங்கேயே நிக்குது. மக்களே, இந்த புயலை நிறுத்தத்துக்கு ஒரே ஒரு ஐடியா தாங்குது. என்ன ஐடியா? நாட்டுல இருந்து 2 பேர் நீச்சல் அடிச்சுக்கினே அந்த நாட்டுக்கு போயிருந்தோம். அங்க போயா? அவங்க பெரிய பேன் வச்சுக்கிறாங்களா, ஒயர் கட் பண்ணிட்டுனா ஃபேனை ஓடாது, புயலும் வராது. ஆஹா, நீங்க இங்க இருக்க வேண்டியவங்க இல்ல சார், கை கொடுங்க சார். சூப்பர் சார், சூப்பர் சார். யார் அந்த தைரியசாலி ஒயரை கட் பண்ண போறீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்க.